Good luck, Mr. Ganga. Good morning, sister. மருந்தை விட உங்க அன்பு தான் என் குழந்தையை சீக்கிரமா குணமாக்கிடுச்சு. நாங்க வரோம். அம்மா, ஆண்டிக்கு குட் மார்னிங் சொல்லுமா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். என் பர்த்டேக்கு நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா வருவேன். சாக்லேட்டோட வருவேன். சாக்லேட் வேண்டாம் ஆண்டி. ஏ, எனக்கு ஒரு முத்தம் தான் வேணும். How sweet. மிஸ்டர் லாரன்ஸ், உங்க ரைட் சைடுல ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு. I know that. டாக்டர், இருமல் வரும்போது கூடவே ஒரு பிரீத்திங் ட்ரபிள் வருது. இது ஈஸ்னோஃபில்ஸ் தானே? இதுக்கு ஹெட்ரோசாலோ இல்ல பெட்ரோசாலோ சாப்பிட்டா சரியா போய்டும்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் லாரன்ஸ், பேசாம இந்த சீட்ல வந்து நீங்க உட்கார்ந்துருங்க. உங்க பெட்ல போய் நான் படுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் நீங்களாவே மருந்து சாப்பிட கூடாது. நீங்க ஒரு டாக்டர் இல்ல, பேஷண்ட். சார், உங்களை யார் சார் இங்க வர சொன்னது? உங்க பெட்டுக்கு போங்க. அதே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டாக்டர் கிட்ட. ப்ளீஸ், உங்க பெட்டுக்கு போங்க. சிஸ்டர். எஸ் டாக்டர். கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு குடும்பமா இருக்கு. கடன் வாங்கித்தான் காலம் தள்ளு வேணும் ஒரு குடும்பமா இருக்கு. லோகரான வர நமக்கு இருக்கிறதெல்லாம் புடிங்கலாம். உங்ககிட்ட புடிங்கடா. அவன் பெரிய புடுங்கி. இங்க வாடா. சௌக்கியமா? சௌக்கியமா இருந்தா நான் ஏன் ரோட்ல பிச்சை எடுக்கிறேன்? அதுக்காக பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆபீஸா வச்சு கொடுக்க முடியும்? அது சரி, இன்னைக்கு கலெக்ஷன்லாம் எப்படி? கலெக்ஷனா ரொம்ப டல்லுங்க. ஏன்? ஐயா, இப்ப பிறக்கிற எவனுக்குமே இருதயமே கிடையாதுங்க. ஐயா சாமி தர்மம் போடுங்கன்னா 1 ரூபா போட்டா அவனுக்கும் கௌரவம், பிச்சை எடுக்கிற எனக்கும் கௌரவம். 10 பைசா போறாங்க பிச்சைக்கார பசங்க. டேய், பிச்சை எடுக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிர? அது சரி, இங்க மகாத்மா காந்தி சிலை எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்க? அதுக்கு பக்கத்துல உள்ள பிளாட்ல ஒருத்தர்கிட்ட 500 ரூபாய் கடன் கட்டிருந்தேன். இன்னைக்கு தர்றேன்னு சொன்னாரு, அதான் கேட்டேன். மகாத்மா காந்தி சிலையா? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அது சரி, 10 தடவை புருஷனை மாத்தி மாத்தி விவாகரத்து பண்ணாலே நடிகை பத்மா. ஆமா. அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். 3ஆம் கிளாஸ்ல 2ங்க 1ல இருக்கா. 9 கொலையை பண்ணிட்டு ஜாமீன்ல சந்தோஷமா இருக்கானே கொலகாரன் சந்தோஷம். அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? 6வது கிளாஸ்ல அயோத்தி பங்களால இருக்கான். ஏண்டா, இவங்க இருக்கிற இடமெல்லாம் தெரியுது, ஆனா மகாத்மா காந்தி சிலை இருக்கிற இடம் தெரியல. எப்படா இந்த நாடு உருப்படும்? நீங்க போய் உருப்பட வைக்கிறதானே? உருப்பட வைக்கிறேன். 10 பேர்கிட்ட கடன் வாங்கி என் குடும்பத்தை செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாட்டை செட்டப் பண்றேன். கோழி சூப்புங்க. கடங்கார நாயே. ஐயா, சின்னவர் எங்கடா? மாடியில் இருக்காரு. பாப்பா, கோழி சூப். சுதாகர், எங்க சுத்தனா டயத்துக்கு சாப்பிட வந்திருப்பா. ஓகே டாட். அப்பா. என்னம்மா? இந்தாங்க இந்த மாசம் சம்பளம். வழக்கம் போல உன் செத்துக்கிட்டே கொடுத்துருமா. என்ன வெயில், என்ன வெயில், ஒரே புழுக்கமா இருக்கு. கவலைப்படாதீங்க அலமேலு, இவன் தலையிலையாவது மிளகா அரைச்சு இந்த வீட்டை ஏசி பண்ணிடுறேன். சித்தி, இந்த மாசம் சம்பளம். என்னது தும்மல்? நான் என்ன இருமல்லாம் சொன்னேன். எங்க போயிட்டு வர்றீங்க? ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றீங்களா? இல்லையா, பாண்டி பஜாருக்கு போய் கர்ச்சீஃப் வாங்கிட்டு இருந்தேன். கர்ச்சீஃப். கர்ச்சீஃப் என்ன விலை? 3 ரூபாய். ஆட்டோல போயிட்டு வர்றதுக்கு என்ன செலவாச்சு? 23 ரூபாய். 23 ரூபாய். பரவாயில்ல, இன்னைக்கு 20 ரூபாய் தான் அனாவசிய செலவாயிருக்கு. அப்பா, ரேஸுக்கு போறதுக்கு பணம் இல்லையே நினைச்சேன். கடவுளா பார்த்துதான் உதவி செஞ்சிருக்கு. அண்ணா, என்ன லதா? என்னென்ன வானத்தையே பாத்துட்டு இருக்க? லதா, உனக்கு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைச்சிருச்சு, எனக்கும் அப்படி ஒரு வேலை கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருக்க. சோத்து தின்னுட்டு சோம்பேறியா சுத்திட்டு இருந்தா எப்படி வேலை கிடைக்கும்? தினமும் விதவிதமா டிரஸ் மாத்தினா மட்டும் போதுமா? சித்தி, இப்படி அடிக்கடி அண்ணன் மனசு நோகடிக்காதீங்க. லதா, மாட்டோட புண்ண குத்துற காக்காய்க்கு அதோட வலி தெரியாதுமா. நீ மாடுதான், ஆனா நான் காக்கா இல்ல. என்னங்க? யோ, உன் பிள்ளைங்கள அதிகம் பேச வேண்டாம்னு சொல்லி வை. சரிங்க. என்னப்பா பேசுனீங்க? இது மாட்டுக்கும் காக்காய்க்கும் உள்ள பிரச்சனைப்பா. அப்ப நான் பேசலப்பா. சரிப்பா. வாங்கடா கோத்ரா. ஏய், என்னடா தீபந்தம்? ஒலிம்பிக்ல ஓட போறீங்களா? வீடெல்லாம் ஒரே மூட்டை பூச்சியா இருக்கு. அதான்ப்பா வீடியோ கொல்லலாம் பார்த்தோம். என் கண்ணுங்க, ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டீங்களாடா? ஏய், போடுங்கடா போடுங்கடா. புள்ளையில பாரு. யோ, பாத்தியா, நீ சொன்ன உடனே என் பிள்ளைங்க தீவட்டியை கீழே போட்டுட்டு போயிடுச்சுங்க. மூத்த தரத்துக்கு கழுதிங்க மாதிரியா? குட் மார்னிங் டியர், நான் தான் லதா பேசுறேன். என்ன, இன்னைக்கு மீட்டிங் பிளேஸ் எங்க? ஓ, அதுவாடா? ஆமாடா. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
எங்க மேனேஜர் ரொம்ப கோவமா இருக்காரு. அப்புறமா வாங்கல. உங்க மேனேஜர் அவ்வளவு கோவக்காரரா? ஆமா, அவர் எல்லார்கிட்டயும் எல்லாத்துக்கும் எரிஞ்செரிஞ்சு விழுவாரு. கோவிந்த நாயர்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர்கிட்ட மட்டும் கோவமே பட மாட்டாரு. கோவிந்த நாயரா? ஆமா. அத பத்தி அப்புறம் பேசிக்கோ. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம மீட் பண்றோம். ஷூர். கரெக்டா 5 மணிக்கு வரணும். லேட்டா வந்த என்ன பண்ணுவீங்களா? நீ லேட்டா வர ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு முத்தம் தரணும். அதுவும் லிப் டு லிப். லிப் டு லிப்பா? இப்படி ஒரு ட்ரீமா? நான் லேட்டா வருவேன் மட்டும் கனவு காணாதீங்க. I'll be there in time. Sorry சுதா. No sorry பூரி my dear. You are 10 நிமிஷம் லேட். நம்ம அக்ரிமெண்ட் படி 10 முத்தம் தரணும். லிப் டு லிப். Not lip to lip. வேணும்னா கன்னத்துல குடுக்குறேன். சரி, ஓகே. தொடர்ந்து ஒரு மரத்து கள்ள 48 நாளைக்கு சாப்பிட்டா முடி வளரும்னு முனியும் சொன்னா, ஒரு மயிரும் வளரல. அட கடங்கார நாய்க்குட்டி, கல்யாண மார்க்கெட்ல இவனை எத்தனையோ லட்சத்துக்கு விலை பேசலான்னு இவங்க அப்பன் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா இந்த குட்டியை கணக்கு பண்ணிட்டு இருக்கானே. உங்களை விட்டாலும் போல இருக்கேன். அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிக்கடா. சரிப்பா. இது அம்மன் கோவில் இல்லப்பா, பிள்ளையார் கோவில். இப்ப மாத்திட்டாங்களா? ஆமாடாப்பா, மாத்தினுட்ட கிண்டலா. பஸ் ஸ்டாப்ல கேள்வி பண்ணு, சினிமா தேட்டர்ல கிண்டல் பண்ணு. இப்ப கோயில் வரைக்கும் வந்துட்டீங்களா? உங்க தொல்லை காண முடியாமதான் யாத்துக்காரியும் பொண்ணையும் கோயில் பக்கமே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். சாமி அத்தனை இதோ வந்துட்டேன். ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம். என்ன சென்ட் வாசம் அடிக்குது? செருப்பு கடிச்சிருச்சு, சென்ட் அடிச்சு. நேரம் தான். என்னையா இப்படி ஓடி வர? கோர்ட்டு கோபாலம் வர்றான். அவன் கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். ஏதாவது சொன்னா கோர்ட்டுக்கு போறேன், போலீஸுக்கு போறேன்னு பயம் கொடுத்துறான். எங்க அவனை எப்படி சமாளிக்கிறது? ஒரு ஐடியா. அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறதுக்கு தகுந்தபடி நீங்க என்ன திட்டுங்க. வேணும்னா 2 அடி அடிங்க. அப்பு அப்பு அப்பு, என் பணம் என்ன ஆச்சு அப்பு? என்ன பணம் எப்ப கொடுத்தீங்க? அத்தாடி, என்ன குண்ட கம்மண்டகன்னு பணத்தை முழுங்குறதுனே முடிவு பண்ணிட்டீங்களா அப்பு? கோர்ட்டுக்கு போக வேண்டியவன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. டெய்லி எக்கச்சக்கமான பேர்கிட்ட கடன் வாங்குறேனா, அதான் மறந்து போச்சு. உங்க பணத்தை எப்பவோ ரெடியா வச்சிருக்கேன். அலமேடு, அந்த 2000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. பணமா? இல்லையா? என்ன பண்ணீங்க? அஸ்வமேதையாகம் பண்ணிட்டேயா. ஏப்பு, நீங்க வாங்க போங்கங்கறிய, அவங்க வாயா போயாங்கறாங்க. அவங்க யாரு? உங்க அக்காவா? என் சம்சாரம். இவர் யார் தெரியுமில்ல? நாணயத்துல கொஞ்சம் குறைஞ்சிச்சு உள்ள கூட்டு போய் படிகட்டி அடிப்பாரு. அது தெரியாம அஸ்வமேத யாகமா பண்ண அஸ்வமேத யாகம். என்னைய தள்ளில. என்ன பண்றீங்க அடிச்சீங்க? நீ ஏன் குனிஞ்ச? குனிஞ்ச அடிச்சறதா? ஆமா. உன்னை நான் விவாகரத்து பண்ணிடுறியா? விவாகரத்து பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? நீ வச்சுக்க. சொல்ல தீர்ந்துச்சு. ஏயா, நீ கொடுத்த பணத்தை வச்சுக்கன்னு சொன்ன. உன்னை பொண்ணு நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. என்ன குண்டக்க மாட்டாங்க வச்சுக்கிறிய? இந்த பாருங்க, என் பணம் 2000த்துக்காக உங்க குடும்பம் பிரிஞ்சிட படாது. இதெல்லாம் வேண்டான்னு எத்தனையோ தடவை சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரே. You bloody cheat! Yes, Lata. What is this? What nonsense are you doing? I'm sorry. Lata. அம்மா, இந்த மாசம் சம்பளம். இதுல நீ ஒரு புடவை எடுத்துக்கோ. அதுக்கு பெண்ணும் அவசரம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்.
அந்த ஒரு கடமை முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி. இந்த மாச சம்பளத்துல 50 ரூபாய் நிதிக்கு கொடுத்திருக்கேன். நிதியா? எதுக்கு? ஊனமுற்றோர்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுக்கறதுக்காக எங்க நர்சிங் ஹோம்ல நிதி வசூல் பண்ணாங்க. அதுக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கேன். நாம இருக்கிற கஷ்டத்துல 5 10 கொடுத்தா பத்தாது, 50 ரூபாய் கொடுக்கணுமா? ஏமா அப்பாவை மறந்துட்டு தான் பேசுறியா? கற்பகம், இந்தா உனக்கு பூவு, உனக்கு ஸ்வீட்டு, இந்த மாசம் சம்பளம். எங்க 2 மாசமா நானும் சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க. உங்க செருப்பு தேஞ்சு கிடக்கு, ஒரு புது செருப்பு வாங்கிக்க கூடாதா? கற்பகம், முதல்ல என்ன நம்பி இருக்கிற நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் என் சந்தோஷத்தை பார்க்கலாம். நீங்க எப்பவும் இப்படித்தான். என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்கீங்க? என்னைக்குமா நான் உன் பேச்ச கேட்கல. ஜெரிக்கைக்கு பணம் கொடுப்பியாயா? நிச்சயமா தரமா? இது அவர் இருக்காரு. இவருக்கெல்லாம் இல்லம்மா. இவருக்கு இல்லையா? இவர் கட்டியிருக்காரு புது ஜெரிகை வேஷ்டி, அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப? நல்ல ஜெரிகையா தெரியலையே. உன்னால முடிஞ்சது குடியா? இந்தாங்க ஒரு 20 ரூபா வச்சுங்க. உச்சாவன மாதிரி உருகிட்டு இருக்க. பணத்தை கொடுத்தாச்சுன்னா உருவ வேண்டியதானே. மனுஷன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா? இன்னைக்குன்னு பார்த்து நான் ஜட்டி கூட போடல. சீக்கிரம் போயா. சரிங்க, நீங்க ரேஸுக்கு போறதுக்கு என் வேஷ்டியை கொடுக்க வேண்டியது இருக்கு. தடங்களுக்கு வரணும் இறங்குங்க. ஏப்பா பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? நீ பஸ் எங்க கொண்டு வந்து நிறுத்துற? இன்னைக்கு மட்டும் ரூட்டை மாத்தி விட்டுருக்காங்கயா. நீ சொல்றத பார்த்தா பச்சை கொண்டாந்து உன் வீட்டு வாசப்படியில் நிறுத்தி ஏத்திக்க சொல்ல போல இருக்க. உள்ள வாயா, விழுந்துற போற. எனக்கு தெரியும், அத நீ தான் கொடுக்கணும். கண்ணகி ஸ்டாப்பிங். கண்ணகி எல்லாம் இறங்கிச்சா? கண்ணகி எல்லாம் இறங்குங்க. பின்னாடி போய் உட்காரியா? அங்கேயும் பொம்பளைங்க இருக்காங்க. அங்கேயும் பொம்பளைங்க இருக்காங்களா? இது முன்னாடி சொல்ல ஜென்மங்க உரசிக்கிட்டே இருக்கணும். படியில நிக்காத, மேல வா. ஐயோ, ஆல் இண்டியா ரேடியோ மாலை ஒளிபரப்பெல்லாம் இறங்குங்க. என்னது இது? நீங்கள் விரும்பி கேட்டவை. ஒழுங்கா படிக்கிறா கொண்டுருவேன். யோ, ஒரு 25 ரூபா கூட. 25 ரூபா எதுக்குங்க? இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சிருக்கியா? டெஃபினட்டா ஜாக்பாட் அடிப்பேன். நீங்க ஜாக்பாட் அடிக்கணும்னா நான் பிட் பாக்கெட் தான் அடிக்கணும். எவர் சில்வர் பாத்திரம் மாத்திரவே, வெள்ளி ஜரிகை மாத்திரவே. பாத்திரமா? இந்த வேட்டி ஒரு 25 ரூபா போறாது. இது 20 ரூபா தான் தரும். அப்படியே மிதிப்பேன். யோ, பாத்திரம் இல்லையா? நல்ல வேளை அண்டர்வேர் போட்டிருந்தேன். இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்கும்? அப்பா, உனக்கு இந்த Dress நல்லா இருக்குது. அப்படியே குத்துனா ஆளல பாரு, ஜெமினி ஸ்டுடியோ சின்ன மாதிரி. போகடா. எனக்காக நீங்க பாடின பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க்ஸ். ஆமா, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலை, ஜாப், சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனரா இருக்கேன். என்னமோ சொல்றீங்க. என்னங்க, ஸ்மால் இரிகேஷன் ஓவர்சியர்னு சொன்னேன். அதத்தான் தமிழ்ல வந்து சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனர்னு சொன்னேன். தப்பா? தங்கச்சி எங்க? பக்கத்துல யாரு? அண்ணன் இங்க வந்திருக்காரு. என்ன தேடுறீங்க? 25 பைசா கீழே விழுந்துருச்சு. 1 பைசானாலும் 1 பைசா தானே தேடிட்டு இருக்கேன். என்னல தான் திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிட்ட? அது உடல சும்மா சும்மா சும்மா. என்ன சார் வேணா? லதா சொல்லு. எனக்கு வயிறு சரியில்லை, அவருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு வயிறு சரியில்லை, அவருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு வயிறு சரியில்லை. ஆடுற மட்டும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. வயிறு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட சொல்லுங்க. முதல்ல புத்தகத்தை நேரம் வச்சு படிங்க. இன்னுமா தேடுறீங்க? ரொம்ப சில்லறையா இருக்கீங்களே. இட்ஸ் ஆல் ரைட். ஹாய் இந்து. ஹாய். கமிங். லதா கம். கம்.
ஹாய். இருங்க மிஸ்டர் ராஜேஷ். ஐம் சுதாகர். How do you do? இது லதா. உட்காருங்க. உட்காருங்க. இவங்க என் தங்கச்சி. உன் பிரதரா? உங்க சிஸ்டர். ஐயோ அண்ணா இவர் வந்து புரிஞ்சு போச்சு. இவங்க புரிஞ்சிருச்சு. என் அண்ணி தானே? வெக்கப்படுறத பார்த்தாலே தெரியலையா? எப்படியோ அண்ணி உங்க அதிர்ஷ்டம். அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா சரிதான். நல்ல வேலையா? ஓ, சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்க வேண்டாம், வேற ஏதாவது நோக்குங்க அப்படிங்குது. அப்படித்தானே? போலாமா? நீங்க நல்ல இடத்துல வேலை பண்ணுங்க. நல்ல வேலை. ஹாய் டாட். ஐயா, அன்னைக்கு பார்க்கல பார்த்ததா சொன்னேன். அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. ஐயோ, அந்த காட்சியை நீங்க பார்க்கலையே. முத்தமோ முத்தம், பார்க்கலாம் சத்தமோ சத்தம். ஏய் குட்டி, லவ்வா? டேட், நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். தப்பா? காதலிக்கிறது தப்பு இல்லடா, அதுலயே ஒரு அந்தஸ்து வேணும். அநியாய வட்டி வாங்கி எத்தனையோ குடும்பங்களை சாகடிச்ச உங்களுக்கு அந்தஸ்து என்ன வேண்டி கிடக்கு? டேட், இவங்க யாருன்னு தெரியுதா? இந்த கடங்கார நாய எனக்கு ஏற்கனவே தெரியும். சார், உங்ககிட்ட பணம் இருக்கலாம், அதுக்காக மனுஷங்களை மதிக்காம பேசாதீங்க. எவன்டா இவ? அவரு என் அண்ணன். இவங்க எனக்கு அண்ணியா வரப்போறவங்க. ஓஹோ, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவு கொண்டாடுறீங்களோ? அந்த உறவை எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் சம்பந்தம் இல்லாம இந்த ஆள் கிட்ட நாம நின்னு பேசிக்கிட்டு இருக்கணும்? வாங்க போலாம். ஒரு நிமிஷம், உங்க வழியை பார்த்து போங்க, மத்தவங்க வழியில குறுக்கிடாதீங்க. மைண்ட் யோர் பிசினஸ். See you. வரோம். ஆபீஸ் டைம் ஆச்சு. See you. Bye. நாயே வாடிங்க. இன்னொரு தடவை என் மகனை பார்த்த பேசின தெரிஞ்சது தொலைச்சிடுவேன். டாட், ஸ்டாப் இட். ஏய், லதா, சாரி சுதா. ஒண்ணுல கூட உப்பே இல்ல சித்தி. வேலை இல்லாம உட்கார்ந்து சாப்பிடுறவனுக்கு உப்பு இல்லாம சாப்பிட்டா என்ன? வேலை தேடிக்கிட்டு தான் இருக்க சித்தி. சிபாரிசு லெட்டருக்கும் லஞ்சத்துக்கும் தான் ஆபீஸ் கதவு திறந்திருக்கு. நான் என்ன பண்றது? ஏயா என்ன பெத்தேன்னு உங்க அப்பா தலைய முட்டிக்க சொல்லு. கொஞ்சம் உப்பாது போடுங்க சித்தி. உப்பு இல்லா பண்ணா குப்பை இல்லைன்னு சொல்றது இல்லையா? ஓஹோ, மாசம் 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்ததான் இனிமே வீட்டுல சாப்பாடு இல்ல, பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். அடடே ராஜேஷா. டேய் ராஜேஷ், என்னடா இது நடு ரோட்ல இப்படி நடந்து வந்துட்டு இருக்க? ஏதாவது நடக்காது, நடந்து போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு கேக்குறியா? ஒண்ணும் ஆகாது. இப்ப இருக்கிறத விட அது இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். நீ எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சந்தோஷங்களும் கவலைகளும் நம்ம வீட்டுல தான் ஆரம்பமாகுது. அதோட ஆரம்பமும் அங்கதான், முடிவும் அங்கதான். ஜாலியா அனுபவிக்க வேண்டிய வயசுல ஏன்டா வரட்டு வேதாந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? தாய் இல்லாம ஒரு பிள்ளை இருக்கலாம், ஆனா வேலை இல்லாம ஒரு வாலிபம் இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. வேலை இல்லைங்கிற கவலையா? டேய், இது உன் வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லடா, இந்த நாட்டோட பிரச்சனையே தான். நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். கமான். ஆமா, ஏன் அந்த முரடனுங்க உங்களை கொலை செய்ய வந்தாங்க? அப்படி என்ன தப்பு செஞ்சீங்க? உங்களை பார்த்தா தப்பு செய்யற மாதிரியும் தெரியல. ஆனா உங்களுக்கே தெரியாம என்னமோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. என்ன? எவ்வளவு கடை வேணும்? 2000 ரூபாய். நோகடாதா, என் பிசினஸ்ல கேஷ் டீலிங்கே கிடையாது. எல்லாம் செக் தான். எனக்கு எல்லா ஏரியாலயும் எல்லா பேங்க்லயும் அக்கவுண்ட் இருக்கு. உனக்கு எந்த பேங்க் அக்கவுண்ட் வேணும்? பிளட் பேங்க்ல. கிண்டல? என்னங்க இது? என் ஏரியால உள்ள பேங்க்குக்கு தான் செக் வேணும். அப்படியா? பேன் எடுக்கிறீங்க? இல்ல, நான் எடுக்கிறேன். அடாடா, எல்லாமே மண்டையில வச்சிருக்கீங்க. இந்தா
என்னங்க கையெழுத்து ஆர்பி மண்ணாங்கட்டின்னு போட்டிருக்கீங்க? ஆர்பினா ராபிச்சேன்னு அர்த்தம். எங்க அண்ணன் பிபி. பகல் பிச்சையா? ஆமா. நல்ல குடும்பம். ஒரு பேச்சுக்கு கேக்குறேன், உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன். இந்த பாரு, எனக்கு மாசம் மாசம் வட்டி ஒழுங்கா வந்துடும். இருங்க, வந்துட்டு காப்பி கீப்பி சாப்பிடாம போறீங்களா? சூப்பு கீப்பு கீப்பு ஏற்கனவே என்கிட்ட 2 இருக்குது. இதுவே பாருப்பா, எனக்கு பழையது இருந்தா போட சொல்லுப்பா. இந்து இந்து பழையது கொண்டா. மகராசே இரு தாயி. இந்து, ஒரு கப் காஃபி போட்டு கொடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே காஃபி போட்டு கொடுத்தேன். நீங்களே போட்டுக்கங்க அத்தை, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. காஃபி போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? இந்த பஸ் போயிடுச்சுன்னா அடுத்த பஸ்ஸுக்கு ரொம்ப லேட் ஆகும். இங்க நின்னு பேசிட்டு இருந்த நேரம் காஃபி போட்டு கொடுத்துருக்கலாம். பாப்பா. ம். ஏங்க வேலைக்கு போற பொண்ணு அப்படி தொல்லை பண்றீங்க? அப்போ அவளை போ சொல்லிட்டு நீ காஃபி போடு. காலையில இருந்து உங்க சேலையும் ஜாக்கெட்டையும் தேயோ தேயின்னு தேய்ச்சி வச்சேன். இப்ப இது வேறயா? சிச்சி, காஃபியை கொட்டிட்டியே, விடியா மூஞ்சி. இதுக்குதான் அவங்கிட்ட வேலைக்கு போற பொண்டாட்டியே வேண்டான்னு சொன்னேன். அத்தை, இந்த வீட்டுல லதா கூட தான் ஆபீஸ்க்கு போறா. லதா ஏன் பொண்ணா இருந்திருந்தா அவளை வேலைக்கு அனுப்பியிருக்கவே மாட்டேன். வேலைக்கு போற பொண்ணுங்களை பத்தி வெளியில அசிங்கமா பேசிக்கிறாங்க. வேலைக்கு போறவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பத்தினிங்களும் இல்ல. எது தடி பேச? இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் குடும்பத்தை கவனிக்காதவங்க வீட்டுலாமா நடக்கும்? புருஷனை ஜெயில வச்சுட்டு நீ சந்தோஷமாவா இருக்க முடியும்? நீங்க புரிஞ்சுக்கிட்ட சரிதான் மாமா. என் புருஷன் ஜெயில இருந்து திரும்பி வரதுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி நல்ல காரியம் எல்லாம் நடக்கணும். அதுக்காக என் சந்தோஷத்தை எல்லாம் விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க வாங்க சார். அப்பா, பக்கத்துல வந்து பார்க்க சொல்றாங்க போல இருக்கு. வட வட போலாம். ஏன் சார், நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொம்பளை குளிக்கிறத இப்படி அப்பாவும் மகனுமா சேர்ந்து வேடிக்கை பாக்குறீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்கு? இவனை பார்க்க சொன்னதே நான் தாமா. தினமும் ஏ சர்டிபிகேட் இங்கிலீஷ் படத்துக்கு போக 10 ரூபாய் கேக்குறான். அந்த கவர்ச்சிய காசு இல்லாம இங்கேயே பார்த்து இல்லாம எழுதான். உங்க பொண்டாட்டிய பத்தி யாராவது இப்படி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொண்டாட்டியா இருக்கிறவா புருஷ மனசை தான் அலைய விடணும். போறவங்க வரவங்க மனசையெல்லாம் அலைய விடலாமா? என் மாமியாரு 80 வயசுல கூட தையக்காரங்கிட்ட அளவு ஜாக்கெட் தான் கொடுப்பாங்களாம். நேர்ல அளவு கொடுக்க வெட்கப்படுவாங்களாம். ஆனா உன் மாமியாரு ரோட்ல நின்னுகிட்டு தையக்காரங்கிட்ட கால்ல இருந்து தோல் வரைக்கும் அளவு கொடுக்கறான். தெரியாம தான் கேக்குறேன், அவங்க புருஷனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னமா வந்தது? நான் உங்க வீட்டு மருமக. உன்னை மருமகளாவை நடத்துறாங்க, ஆடு மாடா நடத்துறாங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்கிட்டீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் வாடா. வாங்க அத்தை. பொம்பளைக்கு அடக்கம் வேணும், இல்லனா அதுவே சவ அடக்கமா போயிடும். என் மாமியாரு 80 வயசுல கூட தையக்காரங்கிட்ட அளவு ஜாக்கெட் தான் கொடுப்பாங்க. ஆனா உன் மாமியாரு பசங்களா கையில தட்டை வச்சுக்கிட்டு அலறீங்க? எங்க அப்பா போயிட்டாருங்க. வெளியூர் போயிட்டாரா? இல்லங்க, செத்து போயிட்டாருங்க. ஐயோ, என் பணம் போச்சு. 500 ரூபாய் கணக்கு கொடுத்திருந்தே. அதுக்கு தான் ஒரு பொண்டாட்டி குளிக்கிறத தினமும் பாக்குறோம்லப்பா. விடுப்பா. ஐயோ லோகநாதா, செத்ததுதான் செத்த. என் கடனை மட்டுமாவது கொடுத்துட்டு செத்து இருக்கலாமே ஐயா. அப்பன் செத்தது கூட நான் அழலையே. நான் உனக்கு கடனை கொடுத்துட்டு நான் இப்ப அழ வேண்டி இருக்கேன். மாலைய போடுற. சரி ரைனா, போட்டு தொலைக்கிறேன். 10 ரூபாய்க்கு மாலை வாங்கி இருக்க வேண்டாம். என்னது திடீர்னு ஈரம்? ஒருவேளை தூங்கும் போது ஒண்ணுக்கு போயிட்டானா? என்னது போனாத்தான் அடிக்குது? ஏயா, நல்ல ஊதுபத்தியா வாங்கி வைக்க கூடாது, இந்த நாத்தம் அடிக்குதுயா. என்ன மாலை? ஓ,
மான மரியாதையெல்லாம் போட்டு கடனை வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? கவலையே படாதீங்கய்யா, நான் சாகிறதுக்கு முன்னால உங்க கடனை கொடுத்துட்டு தான் சாவேன். அப்ப இன்னும் நீங்க சாகலையா? நான் செத்து போனதா எந்த புறம்போக்கு பய சொன்னது? உங்க பிள்ளைங்க என்ன சொல்லிச்சு? ஏய், இந்த பக்கம் வாங்கடா. அப்படி சொன்னீங்களாடா? ஆமாப்பா. அப்பா செத்துட்டாருன்னு உன் பிள்ளைங்க என்கிட்ட வந்து பிச்சை கேட்டாங்களே. என்கிட்ட வந்து பணத்தை அடிக்கணும் 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டானுங்களே. ஏதோ சின்ன பசங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல குடும்பயா இது. சரி சரி, இப்போ செலவானது எடு. செலவா? என்ன செலவு? மாலை, தேங்காய், ஊதுபத்தி, பழம். யோ, இதெல்லாம் நான் வாங்கிட்டு வர சொன்னா? போற வெளிய. நீடா இது தோத்தேரி. உனக்கு கடன் கொடுத்ததுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும். என் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க அந்த குறையோட போக கூடாது. வீட்டுக்கு வெளியே என் செருப்பு இருக்கு, அடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிருங்க. நல்ல வேலை, அவர் சொன்னதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். செருப்படியில இருந்து தப்பிச்சேன். ஏண்டா, நான் செத்து போயிட்டேன்னு பிச்சை எடுத்தீங்க? உங்களை குடிச்சிட்டு கொஞ்சம் அசந்தா செத்து போயிட்டு பிச்சை எடுக்கிறீங்க உங்களை? மாமா நிறுத்துங்க மாமா. நீ மட்டும் ஊரெல்லாம் கடன் வாங்குற, நாங்க கடன் வாங்கி பழக வேண்டாமா? நீ செத்துட்டா நாங்களும் எப்படி பொழைக்கிறது? அதான் நாங்களும் ஊரை ஏமாத்தி பார்த்தோம். மாமா, இவங்க வேலைக்காரி இல்ல, என் அண்ணி. ஓ அண்ணியா? அடடா, தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா மாட்டு தொழுவத்தை கழுவ சொல்லிருப்பனே. என்ன நீ இதெல்லாம்? எனக்கு வேலை போயிடுச்சு. அவருக்கு எழுதி கொடுத்த நிபந்தனைப்படி இங்கே வேலைக்கு வந்துட்டேன். Dad, this is too much. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது இதயம் வேணும். இதயத்தை கொஞ்சம் திறந்தா அது வழியா படமா தப்பிச்சு வெளியே ஓடி போயிடுண்டா. ஏய் கடங்காரன் நாயே, வாங்க. இந்த வீட்டுல நீ செய்யற வேலையை பார்த்து 5 or 10 சம்பளம் போட்டு கொடுக்க சொல்றேன். இனிமே எனக்கு நீதான் எடுபடி. சரிங்க ஐயா. இந்து, நீ இதை ஈஸியா எடுத்துக்காத. சட்டப்படி அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. எனக்கு தெரியும், ஆனா என் சபதம் ஜெயிக்கணுமே. சக்கர வியாதிக்கு பாகக்காய் ரொம்ப நல்லது. அது மாதிரி தான் இதுவும். ஐயா, ஐயா இல்லீங்களா? என்ன விஷயம்? ஐயா கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், வட்டி கொடுக்க முடியல, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. மாமா எங்க? குடிக்கிறாரு. ஐயா குடிக்கிறாரு, ஏன் வட்டி பணம் கொண்டாடலன்னு கேட்டாரு. வருமானமே இல்லம்மா. வட்டி கொடுக்க முடியாதவங்க எல்லாம் ஏன் கடன் வாங்குறீங்க கடன்கார நாயே? அப்படின்னு நான் சொல்லல, ஐயா கேப்பாரு. சபாஷ். 10 வட்டிக்கு கடன் வாங்குறவன் எப்படி நீ முதல்ல திருப்பி கொடுக்க முடியும்? இப்படி எல்லாம் இல்லாதவங்க வயித்துல அடிக்கிறது பாவம். ஏமா லதா, உன் மாமா இதெல்லாம் யாருக்காக செய்யறாரு? இத்தனை சொத்து உங்க வாரிசுக்கு தானே. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் என் பிள்ளைங்களுக்கு வந்து சேரவே வேண்டாம். அப்படின்னா இந்த வட்டி குட்டி எல்லாம் வேணான்னு சொல்றேன். ஆமா ஆமா, இத பாருப்பா, நீ வட்டியும் கொடுக்க வேணாம், முதலும் கொடுக்க வேணாம், நீ போ. என்னது? நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நன்றி. உங்களுக்கு இல்லம்மா, அவங்களுக்கு. ஏமா வட்டி வேணான்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்ட, மாமா கேட்டா யார் பதில் சொல்றது? நான் சொல்லிக்கிறேன். லதா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அண்ணி, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. இந்த வீட்டுக்கு நான் எஜமானி, எனக்கு எல்லாம் தெரியும். லதா, லதா, இந்த வேலை எல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ, இது என் பிசினஸ். ஊர்ல காது கொடுத்து கேட்க முடியல, உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க. அந்த அவமானம் எங்களுக்கும் தானே. ஏங்க, அதுக்காக ஏன் இப்படி சோப்பு நுரையில முண்டாசு கட்டிட்டு இருக்கீங்க? முழுசா முழுகிட வேண்டியது தானே. தலைய முழுகிட வேண்டியதுதான். அலமேலு திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ என்ன விட்டுட்டு நீங்க துபாய் போறீங்களா? நான் ஏன் துபாய் போகணும்? நம்ம நாட்டுல இல்லாத வேலையா? இஸ் டேனி கைடு அவைலபிள்யா? ஐ அம் கைடு. என்னங்க சும்மா கைடு வேலை வந்திருக்கு. உங்களுக்கு என்னங்க தெரியும்? உனக்கு என்ன? நான் எதை சொன்னாலும் அவன் தலையாட்ட போறான். அவனுக்கு தமிழ் புரியாது, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. எல்லாம் சரியாயிரும். ஐ அம் கம். யூ சிட். ஹலோ, glad to meet you. I am guide. Name? India. Your name? South India. No, your name. My name Loknathan. What does it mean? Lok, world. Nathan, husband. World husband. Ulaga Purusan. Oh. Yes, come on. First you see. That's it. Come on. What are they? Varade.
Gateway of India. Gateway of India? Ah. I thought it was Bombay. This is Madras Gate. Madras Gate? Total 3 gate. 3 gate? 1 Bombay Gate, Oh. 2 Madras Gate, Uh-huh. 3 Trichy Toll Gate. Oh. நீ இப்படியே ரயில்வே கேட் ஏறி போ, உயிரை வாங்க வரடே. What is this? Very nice. திருப்பதி ஏழுமலையான். Oh. Why the leg like that? அம்மா ஒரு மலை ஏறினாலே கால் வலிக்குது. இவர் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக Oh. டெய்லி 7 மலை ஏறி இறங்குறாரா, வழி தாங்க முடியாம ஒத்த கால நிக்கிறாரு. Oh. Give money. I am guide. You guide? Yeah. Oh. Thank you for your service. Thank you. Very nice your hair. ஏரி காத்த பெருமாளுக்கு விசேஷம். நிதி வசூல் பண்ண வந்திருக்கோம். சொல்லி தரப்படாது, அள்ளி தரணும். இங்கயா? ஐயா வேற ஊர்ல இல்ல. ராமாயண பூர்த்தியானத்துக்கு வந்தோம். ஒண்ணும் தரல. கணபதி ஹோமம்னு வந்தோம். ஒண்ணும் தரல. மகாபாரத ஜெபம்னு வந்தோம். ஒண்ணும் தரல. இப்போ அதே பதில் தான், ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டே இருக்கலாம். உங்க நல்ல எண்ணத்துக்கு நீங்க அடியோட நன்னா இருக்கணும். அப்பா. எங்க போனாலும் இப்படி இடைஞ்சல். கொஞ்சம் இருங்க. போங்க போங்க. தனக்கோடி, அம்மா. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அது உங்களுக்கு நான் டொனேஷன் தர சொல்றேன். கோயிலுக்கு தராம வேற எதுக்கு தரது? ஒரு 1000 ரூபாய் எழுதிக்கங்க. 1000 ரூபாவா? ஐயோ. லதா, உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. மாமாவை எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. மாமாவை கேட்கறதுக்கு அவர் என்ன ஊர்லயா இருக்காரு? அப்போ உன் புருஷனையாவது கேட்டுக்கமா. That's good. என்னங்க? என்ன லதா? இவ்வளவுதானா? ஒரு நல்ல காரியத்துக்கு 1000 ரூபாய் தானா? ஒரு 10,000 ரூபாய் கூட. 10,000மா? டேய் சுதா, குடுக்காத. என்னடா இதெல்லாம்? என்னடா நீங்க ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, இங்க இருக்கீங்க? மண்ணாங்கட்டி யாரை கேட்டா 2 பேரும் நிதி கொடுக்கறதா முடிவு பண்ணீங்க. ஒரு வேலைக்காரி மாமாவை கேட்டு செய்யுங்கன்னு சொல்ற, அந்த பொறுப்பு மருமகளுக்கு வேண்டாம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது. இதுல எல்லாம் என்ன மாமா தப்பு? கேவலம் ஒரு 1000 ரூபாய் தர்மம் கொடுத்தா என்ன? இதுக்கெல்லாம் உங்களை கேட்கணும்னு எதிர்பார்க்கறது தப்புங்கறியா? ஆமா. டேய், போங்க. என்னடா என்ன? ஏன் இவ்வளவு அரைஞ்சிக்க? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு பெரியவரு, அவரை மதிக்கலன்னா எப்படி? நீ யார் பேசுறதுக்கு? இப்படித்தான் நல்லது சொன்னா எல்லாருக்கும் கோபம் வந்துரும். இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருங்க, இல்ல அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து வீட்டை விட்டு வெளியே போற நிலைமை. ஐயோ ஐயோ, பொட்டியோட வந்துட்டாளே, என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வாங்க போலாம். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. போட்டோம். I don't care. Yes, even I don't care. என் ஒய்ஃபோட பிரஸ்டீஜ் தான் எனக்கு முக்கியம். என்னால உழைச்சு சாப்பிட முடியும். இந்த சின்ன விஷயத்தை நீங்களும் பெருசுபடுத்திக்கிறீங்க, அவங்களும் பெருசுபடுத்திக்கிறாங்க. அப்புறம் உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிட போறாங்க. போய் தொலையட்டும், போய் தொலையட்டும். ஓகே, வலதா. இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல போய் ஓன அழுது போல இருக்கு. ஒரு அரை நாள் லீவ் கொடுங்க. பா பா. ஆ.